வாழ்க்கையில் இருக்கிறவங்க உண்மையான குற்றச்சாட்டா இருந்தா அது நம்ம மனதார ஏற்றுக்கணும். உண்மைக்கு மாறா ஒரு தவறா ஒரு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டுக்கும் எனக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்லை. அந்த குற்றச்சாட்டு எப்போ வருதுன்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி முதலமைச்சர் மேடம் 18 எம்எல்ஏ வந்து இவருக்கு நம்பிக்கை கவர்னர் 15 பேர் சேரும். அப்ப அவங்க மேல நம்பிக்கையில கொடுத்து கொஞ்ச நாள்ல என் மேல வந்து ஒரு வழக்கு பதிவு செய்யறாங்க. அந்த வழக்கின் மூலமா என்னை முடக்குவதற்கான முயற்சிகள் இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து இன்னும் அந்த முயற்சி எடுத்திருக்கிறாங்க. அதாவது ஒரே ஒரு கேள்வி மட்டும், வெறும் ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சம் கொடுத்தேன்னு சொல்ற ஒரு நபரை ஒரு 50 லட்சம் கொடுத்து உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கறிஞரை வைத்து பாதாள முடியுமா? 1 லட்சம் 1.5 லட்சம் தான் நான் கொடுத்தேன்னு சொல்ல முடியவில்லை. ஒரு 50 லட்சம் வழக்கறிஞருக்கு ஒரு நாள் சம்பளம் கொடுத்து வாதாட முடியுமா? அப்ப அது பின்புலம் யாரு இருப்பாங்க? யாரோ ஒரு அந்த இயக்கத்தின் மூலமாக அரசியல் களத்தில் கூட வெளிப்படையா சொல்லணும்னா, அரசியல் களத்தில் மக்களை சந்தித்து வெற்றி பெற முடியாதவர்கள் குறுக்கு வழியை பயன்படுத்தி தேர்தல் களத்தை நான் நிற்கக்கூடாது என்பதற்காக இது ஒரு வழக்குகளை பதிவு செய்து நீதிமன்றத்தின் மூலமாக எப்படியாவது தண்டனை பெற்றுக் கொடுத்துவிடலாம் என்று நினைச்சிட்டார். நிச்சயம் அவருடைய கனவு நிறைவேறாங்க. மீது சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டு முதல்ல அரசியல் காரணத்திற்காக சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டு. நிச்சயமா அதுல இருந்து நான் வெளியே வருங்க நம்பிக்கை எனக்கு. நான் தவறு செய்தால் தவறை நான் இந்த தவறு செஞ்சுட்டேன், உண்மையான தவறு செஞ்சிருக்கேன், எனக்கும் அதற்கு சம்பந்தம் இல்லாத தொடர்பு இல்லாத ஒரு வழக்கை தாக்கல் செய்து வழக்கை பதிவு செய்து அவர்கள் அவருடைய காவல்துறையை வைத்து அந்த வழக்கு நிச்சயமா நீதிமன்றத்தை நீதி வெல்லும்.